இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்விஸ் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நான் கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்விஸ் ரோல் பண்ணுறதுக்கு நம்ம கேக் மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு ஐசிங் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஐசிங் சுகர் இல்லாதவங்க நார்மலாக சர்க்கரையை பவுடர் பண்ணி 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதுலேயே வந்து 1 கப் மைதா மாவை இந்த மாதிரி ஒரு சலடை வச்சு சலிச்சு ஆட் பண்ணிக்கணும். அடுத்து இதுலேயே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கேக்குக்கு மாவு ரெடியாக இருக்குது. அடுத்து இன்னொரு பவுலில் 3 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கணும். நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்கை நீங்கள் டேரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். 3 முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். எலக்ட்ரிக் பீட்டர் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாதவங்க நார்மலாக விஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தீங்க விஸ்க் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி பீட் பண்ண வராதுன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து விஸ்க் யூஸ் பண்ணாலுமே கேக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக நம்மளால் பண்ண முடியும். நீங்கள் பீட் பண்ண போகிற முட்டை வந்து கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சர் முட்டையாக இருந்துச்சு அப்படின்னா விஸ்கி யூஸ் பண்ணி பீட் பண்ணாலுமே ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். அடுத்து இதுலேயே 1/2 கப் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிட்டு இது ரெண்டையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து நம்ம முட்டையை நல்லா பீட் பண்ணிட்ட பிறகு நம்ம கேக்குக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரே டைரக்ஷனில் பீட் பண்ணிக்கணும். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே டைரக்ஷனில் கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும். ஓவராக மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேக் வந்து பர்ஃபெக்டாக வராது. ஸோ இந்த மாதிரி ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து முட்டையோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூட வரவே கூடாது அப்படின்னா நீங்கள் இதுலேயே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்விஸ் ரோல் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு கேக் டின் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த கேக் டின் வந்து எல்லாருக்கிட்டையுமே அவைலபிளாக இருக்காது. இது இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ நல்ல ஒரு கனமான ஒரு பிளேட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பிளேட் யூஸ் பண்ணி இந்த ரெசிபி பண்ணிக்கலாம். பாருங்க, இதுலேயே வந்து பட்டர் ஷீட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக ஆயில் தடவி எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுறணும். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணி இதை நல்லா வந்து ஈக்குவல் பண்ணி தட்டி தட்டி விட்டுக்கணும். நீங்கள் இந்த கேக்கை வந்து ஓடிஜியில் பண்ண போகிறீங்க அப்படின்னா 150 டிகிரியில் ஆல்ரெடி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஓடிஜியை ப்ரீ ஹீட் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் அதே 150 டிகிரியில் நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான கேக் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இதே கேக்கை நீங்கள் அடுப்பில் பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு கனமான ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் ஒரே ஒரு லேயர் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலேயே வந்து இந்த கேக் பேட்டரை வச்சு அடுப்பை வந்து மீடியமாக வச்சுட்டு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேக் கிடைச்சிரும். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் கேக்கை வந்து நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லாவே சாஃப்டாக வந்திருக்கு. மேலே உள்ள லேயர் மட்டும் லைட்டாக ஹார்டாக இருக்கும். அடுத்து இந்த ஸ்விஸ் ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரூட் ஜாம் வந்து தேவைப்படும். உங்களுக்கு என்ன பிராண்டில் கிடைச்சாலும் நீங்கள் அதை வாங்கிக்கலாம். நான் வந்து கிசான் ஜாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேக் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள லேயர் மட்டும் லைட்டாக ஹார்டாக இருக்கும். அதை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எட்ஜஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஜாமை வந்து நம்ம டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம கஷ்டமாக இருக்கும். அதனால சின்னதாக வந்து ஒரு பாத்திரத்தில் நீங்கள் இதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா தண்ணி மாதிரி நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே கோட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக்கை ஒரு பட்டர் பேப்பர் மேலே நான் வச்சுருக்கேன். அதுக்கு மேலேயே வந்து இந்த ஜாமை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பக்கமுமே கேக் ஜாமை சூப்பராக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து வந்து இதை நம்ம நல்லா ரவுண்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பட்டர் ஷீட் இல்லாட்டியும் பரவாயில்ல, உங்களுக்கு நார்மலாக என்ன ஷீட் கிடைச்சாலும் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட் தான் யூஸ் பண்ணிக்கணும்னு இல்லை, நார்மலாக ஒரு பிளாஸ்டிக் கவர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அந்த கவர் வச்சு நல்லா ரவுண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கேக்கை வந்து நார்மலாக அப்படியே நீங்கள் ஃபோல்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா அது வந்து இடையில பிஞ்சு போகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கும். ஏதாச்சும் ஒரு கவரை வந்து நீங்கள் மேலே வச்சுட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக கீழே ஏதாச்சும் ஒரு கவர் வச்சு ரவுண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும். கவரோடு சேர்த்து ரவுண்ட் பண்ண தேவையில்லை. கவர் மேலே இருக்கும், கேக்கை மட்டும்தான் நீங்கள் ரவுண்ட் பண்ணணும். பாருங்கள், நான் கேக்கை மட்டும் ரவுண்ட் பண்ணி பேலன்ஸ் இருக்க எல்லா கவரையுமே ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டேன். எட்ஜில் மட்டும் 2 பேண்ட் வேணும் அப்படின்னு தான் நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து இந்த ஒரு கேக்கை 1லேருந்து 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே செட் ஆகிரும். இப்போ இந்த கேக்கை வந்து நான் ஒரு 2 hours கிட்ட நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லாவே செட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ அதை உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன்.
ரொம்பவே சூப்பரான ஸ்விஸ் ரோல் வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபி வந்து ரொம்பவே ஈஸி தான், யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். இதில் மெயினாக வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டையும் கேக் டின் மட்டும் இருக்காது, அதுக்கு பொதுவாக நீங்கள் நல்ல கனமான பிளேட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.